தென்காசி மாவட்டத்தில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்பில் வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் வைப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பொதுமக்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடிகளுக்கு திரண்டு வந்து தங்களது ஜனநாயக உரிமையை செலுத்தியதால் மாவட்டம் முழுவதும் குறிப்பிடத்தக்க வாக்குப்பதிவு சதவிகிதமானது பதிவாகியிருக்கிறது. தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் விவரம் வருமாறு: சங்கரன் கோவில் தொகுதியில் 1,92,944 வாக்குகள், வாசுதேவநல்லூர் தொகுதியில் 1,83,326 வாக்குகள், கடையநல்லூர் தொகுதியில் 2,17,539 வாக்குகள், தென்காசி தொகுதியில் 2,31,555 வாக்குகள், ஆலங்குளம் தொகுதியில் 2,18,51 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் தென்காசி மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 10,48,865 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்த வாக்குப்பதிவு சதவிகிதமானது 82.25% என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் விவிபேட் கருவிகளும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சேகரிக்கப்பட்டன. பின்னர் தென்காசி அருகே அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் முறையாக சீல் வைக்கப்பட்டன. இந்த வாக்கு இயந்திரங்கள் பலத்த காவல் பாதுகாப்பில் 24 மணி நேர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மூலம் இடையறாத பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அதே நாளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் எடுத்து பார்ப்பாங்க. சரிங்களா? உங்கள் வியூ வந்து இந்த ஸ்ட்ராங் ரூமோட ஃபோக்கஸ் தான், அது ப்ளஸ் அதோட மூவ்மெண்ட். அதாவது எலெக்ஷன் வந்து டேரக்ஷன் ஸ்ட்ராங் ரூமில் இருந்து ஈவிஎம்மோட மூவ்மெண்ட், கவுண்டிங்கோட மூவ்மெண்ட். இது இப்போ இங்கேருந்து கவுண்டிங் அன்னைக்கு திறந்துட்டு இங்கேருந்து பாக்ஸ் கேரியர்ஸ் சொல்லலாம். அதாவது